ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம பீட்ரூட் குருமா குக்கரில் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மட்டும்தான் வியூஸ் போகுது, தயவுசெய்து அதிகமாக பார்க்குறீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இதே ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. நம்ம இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறது பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1 ஆட் பண்ணிவிட்டு இது கூட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட வேணும் இன்றைக்கி பச்சை மிளகா ஆட் பண்ணி அரைச்சிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்கும் நம்மளோட வெங்காயத்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே. இது கூட நம்ம தாளிப்பு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு சைடிஷாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சப்பாத்தி நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ் நல்லாயிருக்கும், நம்ம கோகோனட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம எண்ணெய் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரண்டியில் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய். இது கூட நான் என்ன ஆட் பண்ணுற போகிறேன் அப்படின்னா, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு 1 இதை ப்ரைஸஸில் ஆட் பண்ணிக்கோங்க. குருமானாலே அந்த ப்ரைஸஸோட டேஸ்ட்டு தான் இருக்கும். இது கூட நம்ம பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொரியிட்டு நல்லா சவக்கட்டும். ட்ரைபாட் வச்சு எடுக்க முடியல, அதனால தான் கையில் இப்படி வச்சு எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக நல்லா வணக்கிட்டு வெங்காயம் ஸ்லைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணக்கும் போது தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணணும். அதை அரைச்சி வச்சோம்ல அது. இது வணக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், இதெல்லாம் நல்லா வணக்கட்டும். அரைச்சி வச்சோம்ல தக்காளி, வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இதுக்குள்ளே அந்த பேஸ்ட் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கட்டும். அரோமாவை லைட்டாக வணக்கின பின்னால் இது கூட நம்ம பொடி வகைகளும் செய்ய போகிறோம். இந்த குருமாவுக்கு பொடி என்ன பொடினா சேர்க்கலாம், தக்காளி சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு பொடி சேர்க்கணும்னால தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே அரைச்சி போட்டுக்கிறோம், இதுலேயும் போட்டுக்கிறோம். இதுக்காக தான் அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படின்னு ஈக்குவலாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம அரைச்சி ஊற்றுவோம். அரை மூடி தேங்காய். அது கசகசா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கசகசா. குருமாங்கனாலும் அதான் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் நம்ம போட்டுக்கிறத இதாகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் இதே மெத்தோட எல்லா காய்களும் போட்டு கூட நீங்கள் குருமா மாதிரி செய்யலாம். இது கூட மிளகாத்தூள் லைட்டாக அளவுக்கு
காஷ்மீரி மிளகாத்தூளும் கலருக்காக, மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. லைட்டாக கரம் மசாலா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடுங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பொடியெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம இப்போ பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறேன். பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நைஸாக. தேங்காய் வந்து அரைச்சி விழுந்தால் இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துட்டுக்கோங்க. இப்போ நான் 3 விசில் 4 விசிலாட்ட விட்டுறலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிரும். விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான், கம்மன்னு வீடியோ வணக்கம் குருமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.